ஆயிட்டாங்கன்னு பாரு ஷின்சான். அவங்க கூட ட்ரிப்புக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் மாஸ்டரை பயமுறுத்தி இருப்பேன். ஏய் மாஸ்டர்! அட பயமும் வலியும் உன்னோட முகத்துல தெரியுதே. சரிடா செல்லங்களா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி நான் போயிட்டு வரேன். எல்லா டீச்சரும் இன்டர்வியூ கொடுக்கறதுல பிஸியா இருக்காங்க. அநேகமா இன்னைக்கு ஸ்கூல் லீவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேவ் a nice day. சேம் டு யூ. அம்மா இங்க பாருங்களேன், இன்னைக்கு என்ன எனக்கு ஹாலிடேவா? அப்படிதான் தோணுது. ஏய் ஜாலியா இருக்கே. இன்னைக்கு இவன் வீட்ல இருக்கான் அப்படின்னா நான் போயிட்டு வரேன். சொல்லோ, வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. இப்போ நான் விளையாட போறேன். மான்ஸ்டர் மான்ஸ்டர், நான் உன்னை பண்ணிடுவேன் ட்ரான்ஸ்ஃபர். இந்த உலகம் மிகவும் மோசமான இடமா மாறிடுச்சு. நான் தெருவில் விழுந்து கிடக்கிறேன். ஆனா யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. கல்லு போல பூமி, கல்லு போல வீடு, அது போல மக்களோட மனசும் கல்லாயிடுச்சு. நான் கொஞ்ச நேரத்துக்கு இல்ல, அதுக்குள்ள உலகம் எப்படி ஆயிடுச்சு. இங்க இருந்து எங்கேயும் போகாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா அங்கிள், நீங்க இவ்வளவு நேரம் என்கிட்டயா பேசுறீங்க? அப்படி நீ என் முன்னாடி இருக்கிறன்னா இது சாதாரண விஷயம். நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா அப்படியே ஒரு பாஷையில பேசுங்க, விசித்திரமா இருக்கும்ல. நான் பார்க்க உனக்கு விசித்திரமா தெரியறேனா? என் பேரு தாமா குழந்தை. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியணும் நான் ஒரு குழந்தை இல்லைன்னு. என்னோட பேரே ஷின்சான் நோகரா. ஸ்டேஞ்சருக்கு இன்ஃபோ கொடுத்துட்டேனே. கொஞ்சம்